அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள் திரு பங்காரம்மா திருவடிகளே சரணமம்மா. அனைவருக்கும் ஓம் சக்தி வணக்கம் சக்தி. என்னோட பேர் பத்மஜா. நான் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகர மண்டலத்தை சார்ந்தவா. ஆனால் நான் அபுதாபியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லீவுக்காக ஒர்க் பண்ணுறேன். அம்மா 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 அம்மான்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் அம்மாவை ஒரு காலம் நான் பயங்கரமாக நான் வெறுத்தேன். சின்ன வயசுலேருந்து நம்ம மேல்மருவத்தூர் அம்மாவை அதாவது அம்மான்னு சொன்னால் அந்த கருவறை அம்மாவை மட்டும்தான் எனக்கு நல்லா பிடிக்கும். ஏன்னா நம்ம எல்லா டைம்லேயும் நமக்கு அந்த கருவறைக்குள்ளுக்கு போகலாம், அம்மாவை நம்ம கும்பிடலாம். அந்த ஒரே காரணத்துக்காக தான் அம்மா அந்த தேவியை எனக்கு நல்லா பிடிக்கும். பிறகு அந்த மண்டத்துக்கு போவேன். எல்லா டைமுக்கும் போய் கும்பிடலாமே, அதுக்காக மண்டத்துக்கு போகிறது, தர்சனம் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் நல்லபடியாக தான் நடந்துட்டு இருந்தது. ஆனால் கருவறை படத்தில் இருக்கக்கூடிய பங்கார அம்மா மேலே எனக்கு விருப்பமே கிடையாது. நான் எப்போவுமே நான் அம்மாட்ட சொல்லுவேன், ஓம் சக்தி அம்மாட்ட நான் சொல்லுவேன், அம்மா நானும் நீயும் மட்டும்தான், நமக்குள்ளுக்கு இனி ஒரு ஆள் தேவையே இல்லை. நானும் நீயும் மட்டும், அதாவது அம்மனும் தேவியும் நானும் மட்டும். நம்ம பங்கார அம்மாவை அடியோடு எனக்கு ஒரே வெறுப்பாக இருந்தது. பூ போடுவேன் சக்தி, அது பங்கார அம்மா மேலே படாமல் அப்படி ஒதுக்கி அப்படி போடுவேன், பத்தி பொருத்தி வைப்பேன். அப்பவும் சொல்லுவேன், ஏன்னா அது புகை வந்துட்டு இருக்குமே, சொல்லுவேன், அம்மா இது உனக்கு மட்டும்தான், இந்த இருக்காரு இல்லையா அவருக்கு கிடையாது, இது அம்மாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த ஓர வஞ்சனை என்ன சொல்லுவாங்க இல்லையா சக்தி, அந்த மாதிரி அதாவது கருவறை அம்மாவுக்கு மட்டும் அப்படி போடுறது மாதிரி அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுப்பேன். இப்படி முகத்தில் படாமல், பங்காரம்மா முகத்தில் படாமல் ஒதுக்கி ஒதுக்கி கொடுப்பேன். அப்படி பண்ணிட்டு இருந்தேன் சக்தி. ஆனால் எனக்கு அம்மா நான் அப்படி பண்ணியிருந்தாலும் அம்மா இதுவும் என்னோட பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்மோட குரு அம்மா, எல்லாருக்கும் அம்மா, அவாதான் இவாதான் அவான்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சுக்கிடவே முடியலை. ஏன்னா என்னோட குருன்னு சொல்லக்கூடிய இடத்துல நான் யோகி ராம்சரத்குமாரை நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல என்னோட நம்ம பங்கார அம்மாவை பார்க்கறதுக்கு எனக்கு வரவே இல்லை. வருஷங்கள் போச்சு. ஆனால் அம்மா எல்லா மக்களும் என்னோட மக்கள், எல்லாரும் என்னோட பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தில் அம்மா எனக்கு பயங்கரமான அருள் காட்சிகள் நிறைய 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 அம்மா தந்துட்டே இருந்தா. ஆனால் என்னால் தான் அதை புரிஞ்சுக்கிடவே முடியலை. ஓம் சக்தி தான் பங்காரம்மா, பங்காரம்மா தான் ஓம் சக்தி அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்கிடவே முடியலை சக்தி. ஏன்னா அந்த ஒரு குருன்னு சொல்லக்கூடிய இடத்த இனி ஒரு ஆக்குபை பண்ணிட்டு இருந்ததுனால. பிறகு எனக்கு அந்த கருவறை படத்துல இருந்து அம்மா குங்குமம் தந்தாங்க. அந்த குங்கும செப்பு, நான் சந்தன கிண்ணம் மாதிரி ஒரு குங்கும செப்பு நான் கருவறை அம்மா படத்துல நான் அப்படி கீழே நான் வச்சிருப்பேன் பூஜா ரூம்ல. அதுல இருந்து குங்குமம் கூட அம்மா எனக்கு தந்தாங்க. இந்த ஒவ்வொரு நிமிஷமும் அம்மா என் கூடாலே இருந்தாங்க. பிறகு ஒரு நாள் என்னோட அம்மா, என்னை பெற்றவங்களுடைய ரூபத்துல நம்ம அம்மாவை நான் பார்த்தேன், பேசினேன். அம்மா நான் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னது அப்படிங்கிற ஒரு மூலக்கம் எனக்கு கிடைச்சு நான் என் காதுல கேட்டு இதை என்னோட பிள்ளைங்க 2 பேரும் நானும் பார்த்தோம். வீட்டில இருந்து வெளியே வரும்போது அம்மா என்னை பெற்றவங்க அந்தி மந்தாரம் பூவோட பூஜைக்காக அம்மா வந்துட்டு இருந்தாங்க. அப்போ எனக்குள்ளுக்கு ஒரு கொஸ்டின் என்னதுன்னா, அப்போ நான் பூஜா ரூம்ல பார்த்தேன் என்னோட அம்மா யாரு அப்படிங்கிறது. ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் மட்டும்தான். கொஸ்டினும் அந்த ஒரு தேடக்கம் மட்டும்தான் என்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது சக்தி. ஆனால் அப்போ எல்லாம் அம்மா என்ன நான் தான் எல்லாம் அப்படிங்கிறதா அம்மா எனக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் என்னால் ஏற்றுக்கிடவே முடியலை. ஏன்னா அந்த இடத்துல இன்னொரு ஆள் குருன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் இடம் பிடிச்சிருந்ததுனால மட்டும்தான். அப்போ ஒரு நாள் நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பூஜையும்
சாதாரணமாக முதல்ல ஒரு கணபதி மந்திரம் சொல்லுவேன். ஓம் கஜானனம் இருக்குமே அந்த மந்திரம், பின்ன ஆத்தாளை எங்கள விராமவல்லியா அந்த மாதிரி எல்லாம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இந்த 108, அதாவது அந்த நம்ம பங்கார அம்மா ஓம் சக்தி அம்மாவோட கருவறை அம்மாவோட அந்த 108 மந்திரத்தையும் சொல்லி அப்படி முடிக்கிறது. இதுதான் என்னோட பூஜையுடைய இது. பின்ன அந்த பூர்ண மந்திரம்னு சொல்லுவாங்க, அதையும் சொல்லி என்னோட இதை முடிக்கிறது தான் என்னோட வழக்கம். அப்போ ஒரு நாள் முடிச்சுட்டு நான் தியானத்தில் நான் உட்காந்துருக்கேன் சக்தி. அப்போ எனக்கு ஒரு காட்சி கிடைச்சிது. காட்சி என்னதுன்னா, நான் வணங்கக்கூடிய என்னோட யோகிராம் சுரத்குமார், அதுக்கப்புறமா என்னோட அம்மா வந்து சாய்ராம கும்பிடுவாங்க. அந்த சாய்ராம் இனி அது ரெண்டும் சேர்ந்து நம்ம பங்காரம்மாவா, நம்ம குருதேவா, அந்த பங்காரு அம்மாவா எனக்கு ஜெக ஜோதி ஆயிட்டு. அப்படி ஒரு தீப்பிழம்பு மாதிரி, அப்படி ஒரு 1000 சூரியன் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும் சக்தி, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரூபத்துல எனக்கு அம்மா வந்து காட்சி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த 2 குருவும் சேர்ந்து ஒரே குருவா ஆதி குரு மாதிரி ஒரே குருவா எனக்கு காட்சி கொடுத்தாங்க. அப்படி இருந்த பிறகும் என்னோட மனசு ஏத்துக்கிடல. ஏன்னா அப்போ எனக்கு தோணுச்சு, சரி எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு உள்ள ஒரு சரி எல்லா குருவும் ஒண்ணுதான், நம்ம இவரையும் கும்பிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் சிறதா ஒண்ணு வந்து இருந்தாலும் அந்த அந்த பக்தி அதை வந்து நமக்கு ஒரு பிள்ளை இருந்தா அந்த ஒரு பிள்ளைகிட்ட தான் பாசம் இருக்கும். நமக்கு 2-3 பிள்ளைங்க இருந்தாச்சுன்னா நம்ம பாசம் வந்து ஷேர் ஆகுற மாதிரி வரும். ஆனா எனக்கு அந்த பக்தியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம குருவ மாட்ட எனக்கு கொடுக்கவே முடியல. அப்படி இருந்தும் எனக்குள்ளுக்கு கொஸ்டின், இவர் வந்து உண்மையா, இந்த பங்காருன்னு சொல்லக்கூடிய பங்கார் வந்து உண்மையா அப்படின்னு அந்த ஒரு தேடல். அம்மா வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு என் கூடாலே இருக்கிறத என்னால உணர முடியுது. என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலையும், என்னுடைய பிள்ளைங்களுடைய காரியத்திலையும் சரி, என்னோட வீட்டில் உள்ள என்னோட ஹஸ்பண்டு, என்னோட பிள்ளைங்களுடைய என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் சரி, ஒவ்வொரு நிமிஷத்துலையும் சரி, அம்மா என் கூடவே இருக்கிறத என்னால உணர முடிச்சது. ஆனா நம்ம பங்காரமா தான் ஆதி பரம்பொருள் அப்படிங்கிறத என்னால ஏத்துக்கிட முடியல. எனக்கு காட்சி கிடைச்ச பிறகு என்னால ஏத்துக்கிடவே முடியல சக்தி. அப்படி இருக்கும்போதுதான் வேலை காரணமாயிட்டு நான் வந்து அபுதாபி போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், பிள்ளைங்களை எல்லாத்தையும் விட்டுச்சு. அப்போவும் நான் என்ன செய்யேன், இந்த ஊர்ல வந்து குலசேகர மண்டபம் சொல்லிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்டத்துல நான் போய் தொண்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்படி என்னோட பிள்ளைங்களையும் கொண்டு போய் பழகினேன். அப்ப 2 பிள்ளைங்களையும் மண்டத்திலேயே அம்மாட்டையே ஒப்படைச்சிருந்தான் நான் போனேன். அப்படி இருந்த டைம்லையும் நான் குருவுக்கும் எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் தான் இருந்துட்டு இருந்தது. அப்போ எனக்கு சமாதானம் உண்டு. ஏன்னா அம்மா பார்த்துக்கிடுவா, எல்லாமே அம்மா பார்த்துக்கிடுவா, அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான். அப்படி இருக்காத நான் வந்து அபுதாபியில போயாச்சு. அங்க போய் மண்டபம் எங்க இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிச்சேன். மண்டபத்தை கண்டுபிடிச்சேன். என்னை பொறுத்த அளவுல என்னதுன்னா, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சொல்லி இருக்கு. ஆனா என்ன பொறுத்த அளவுல மண்டம் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு உள்ள ஒரே தாட், அந்த ஒரு எண்ணம் எனக்குள்ள ஊறி இருந்தது. ஏன்னா அங்கதான் எப்ப வேணாலும் நம்ம போலாமே, அந்த ஒரு எண்ணத்துக்காக மட்டும். அப்போ என்னாச்சுன்னா நான் போறேன். அங்க தேடலும் அந்த ஒரு கொஸ்டினும் அதுதானே ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துட்டே இருந்தது. ஆனா அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, இன்னைக்கு அம்மா இன்னியும் என்ன நல்லா வச்சிருந்திருப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். பின்ன என்னதுன்னா, என்ன ரொம்ப நாள் நான் அம்மா கூடாலேயே பயணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கும். ஆனா நான் தான் அதுக்குள்ள ஒரு இதுவும் நான் பண்ணலையே. அப்படி இருக்கும்போது தான் அபுதாபி மண்டபத்துல நான் போறேன். அங்க போய் பிரார்த்தனை, அவங்க வந்து மழை வேண்டல் வாசிச்சாங்க. நமக்கு தான் இங்க மழைக்கு பஞ்சம் இல்லை. நான் வந்து அபுதாபியில போகும்போது அங்க எல்லாரும் மழை வேண்டல் வாசிக்கிறாங்க சக்தி. ஏன்னா அங்கதான் பாலைவனம் மாதிரியாச்சே, மழை வேண்டல் வாசிக்கிறாங்க.
மழை வரணும்னா கூட ஃபர்ஸ்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, இன்னைக்கு மழை வரும், இது இன்ன டேட்டில் மழை வரும் அப்படின்னு. ஆனால் அப்போ எல்லாம் பயங்கரமான வெறி, எல்லாரும் உட்காந்து பயங்கரமான சூடு, மழை வேண்டல் வாசிக்கிறாங்க. நான் என்னோட மனசில் நான் நினைக்கிறேன், ஆமாம் இவாளெல்லாம் மழை வேண்டல் வாசிக்கிறாங்க, இவாளை மழை வேண்டல் வாசித்த உடனே மழை வந்துடுமா மழை அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு என்னது அந்த பக்தியை அது என்ன சொல்லுதுன்னே தெரியல. அப்படி ஒரு ஏளனமாக நான் சொன்னேன், ஏளனமா மனசுக்குள்ளுக்கு நான் நினைக்கேன். இத்தனைக்கும் அம்மாவோட பூஜை நடக்கு, என் கையால நான் பூஜை பண்ணுவேன், எல்லாமே நான் பண்ணுவேன். அப்படி இருந்தும் நான் நினைக்கேன், இவங்க எல்லாம் மழை வேண்டல் வாசிச்ச உடனே மழை வந்துடுமா மழைன்னு. பிறகு வீட்டுக்கு வரேன், நான் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வரேன். அங்கே வந்ததும் நான் ஒரு சின்ன குழந்தைக்கு டியூஷன் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு வேலையில தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீட்டில் இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கவே ஒரு 3 நாளாவது ஆயிருக்குமோ என்னதோ தெரியாது. ஒரு நாள், ஆமாம் 3ஆவது நாள் இருக்கும். அப்போ நான் என்னோட மனசில் நான் கேட்குறேன், எல்லாமே என் மனசுக்குள்ளுக்கு, இன்னைக்கு மழை வந்தா பங்காரம்மா உண்மைன்னு நீ நினைப்பியா நினைக்க மாட்டியா அப்படின்னு எனக்குள்ளுக்கே ஒரு கொஸ்டின். அப்போ நான் சொல்லுவேன், இப்போ மழை வந்துன்னுண்டுன்னா நான் பங்காரம்மா தான் உண்மை. வீட்டுக்குள்ளுக்கு இருக்கேன். வெளியே எங்கள் வீட்டில் உள்ள தம்பி வெளியே போனாங்க. போயிட்டு ஓடி வந்துட்டு, சேச்சி கொச்சி நாயக்கு புறத்து மழை, கொச்சி மழை கண்டுட்டுடா, கொச்சின் மழை காணிச்சு கொடுக்கணும், கொச்சி நான் புறத்தாயிக்கணும். எனக்கு கன்னத்தில் ஓங்கி ஒற்ற அரைஞ்சது மாதிரி இருந்தது சக்தி. அப்போதான் என்னோட மனசில், இவங்க எல்லாரும் மழை வேண்டல் வாசித்ததுக்காகவே அம்மா மழையை கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாரும் கூட்டு பிரார்த்தனையில மழை வேணும்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா அம்மா பண்ணுவாங்க. இந்த பங்காரம்மா தான் அம்மா, தேவி தான் அந்த பரம்பொருள் தான் அம்மா, குருவம்மா அப்படிங்கிறத என்னால உணர முடிஞ்சது. இருந்தாலும் அந்த ஒரு தேடல் இருந்துட்டே இருந்தது. அப்படி இருக்கவே எனக்கு அம்மாட்ட எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்நேகம் வர ஆரம்பிச்சாச்சு, சின்னதா ஒரு ஸ்நேகம். ஜஸ்ட் அப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ளுக்கு நல்ல ஒரு பூர்ணம் வரல. கவிழ அடி கிடைச்சது மாதிரி கிடைச்சு, இருந்தாலும் ஒரு தேடல் உள்ளுக்குள்ளுக்கு. அப்போ என்னதுன்னா, அம்மாவை குழந்தையா எல்லாரும் அம்மா அம்மான்னு சொல்லுவாங்க, நம்ம ஏன் அம்மாவை குழந்தையா நினைக்க கூடாது அப்படின்னு எனக்குள்ளுக்கு ஒரு எண்ணம் வந்தது. அப்படியே நான் நினைச்சு அம்மாவை நான் கும்பிட்டுட்டே இருக்கேன். அம்மாவும் எனக்கு குழந்தையா நிறைய காட்சிகள் கொடுத்தா. குழந்தையாதான் அம்மாவை நான் பார்க்கறதுக்கும் ஆரம்பிச்சேன். அப்படி அது ஒரு சைடாக அப்படி நடந்துட்டு இருந்தது. அப்படியே இருக்கவே திரும்பவும் சித்தவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் எனக்குள்ளுக்கு வந்துட்டே இருந்தது. அப்போ என்னது, அப்போ சித்தவனம் அம்மா சொல்லுவாளே அது என்னது அப்படின்னு அதை வச்சு ஒரு தேடல். அப்போ இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத அம்மா நீ பாட்டுக்கு ஏதோ எனக்கு மைண்டில் எடுத்து தந்துட்டே இருக்க, இதை இதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எனக்குள்ளுக்கு ஒரு தேடல் சக்தி. அப்படியே இருக்கவே தான் அந்த அபுதாபி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி, அதாவது ஒரு வயசான ஒரு சக்தி அண்ணா அவருக்கு கண்ணில் அடிபட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு உணர்த்துவா. அப்போ நான் எனக்கு உணர்த்துதா அந்த புக்கு, அதாவது அவரை காண்டாக்ட் பண்ணா அந்த சித்தர்னு சொல்லக்கூடிய அந்த புக்கு எனக்கு அது உண்மையானதை அறியறதுக்காக அவர்கிட்ட இருந்து புக்கை ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு அவர்கிட்ட நான் ஆல்ரெடி நான் கேட்டிருந்தேன், புக்கு வாங்குறதுக்கு நான் வரவா சக்தி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். எப்படி இருக்கீங்க சக்தி அண்ணா, புக்கு வாங்குறதுக்கு நான் வரவான்னு. அப்போ சொன்னாங்க வாங்க அப்படின்னு. அப்படியே இருக்கவே இன்னொரு சக்திக்கு நான் என்னோட வாயாலேயே என்ன அம்மா சொல்ல வைக்கியா. நான் சொல்லுவேன்,
சக்தி, நான் ஃபோன் பண்ணேன் அவங்களுக்கு. சக்தி, இந்த நம்ம சக்தி அண்ணா, சேகர் சக்தி அண்ணாவுக்கு கண்ணில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நீங்கள் நம்ம மண்டலத்தை சேர்ந்தவங்க, நீங்கள் 2-3 பேராக சேர்ந்து அவரை வந்து கவனிச்சிட்டு இருக்கிறதாயிட்டு எனக்கு ஒரு உணர்வு வந்துட்டே இருக்கு. அது உண்மையான்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். ஆனால் அவங்க வந்து எந்த பதிலும் எனக்கு சொல்லவே இல்லை. அவங்க அப்படியா, அது நீங்கள் வந்து அவர்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அப்படியே இருக்க நான் திரும்பவும் ஒரு நாள், அதாவது அந்த ஒரு பொங்கல் டைமு அப்படி நான் தொண்டுக்கு நான் போகிறேன். அதாவது தொண்டுக்கா எனக்கு போகிறதில்ல, போகிற இடத்துல எனக்கு வந்து தொண்டு கிடச்சி அந்த டைமில் நான் அம்மாவோட விக்கிரகம் என்னோட கையில் இருக்குது. பக்கத்தில் 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க நான் வந்து நாம சொல்லி, அதாவது ஓம் சக்தி, பராசக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம், இதை அப்படியே சொல்லி மூல மந்திரம் சொல்லி அம்மாவை நான் கையில் வச்சு நான் அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். அதாவது பீதாம்பரி எல்லாம் போட்டு அப்படி நான் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படி இருக்கும்போது 2 பக்கத்தில் நிற்கக்கூடிய 2 சக்திங்க வந்து பேசிக்கிறாங்க. எப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்ரீ சக்தி என்னோட கண்ணில் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு. எனக்கு டக்குன்னு நான் மந்திரம் நான் சொல்லிகிட்டே இருக்கவே என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட உடனே அவங்க சொல்லாங்க, ஆமாம் அவரோட கண்ணில் அடிபட்டுங்க. நான் ஓடி போய் சக்தி, நான் எப்படி, எனக்கு அவரை பார்த்தது எனக்கு கை காலெல்லாம் ஒரு மாதிரி, ஐயோ அம்மா நீ ஒரு சரியான ஒருத்தி தான்மா, நீ ஒரு சரியான ஒருத்தி தான். நான் உன்கிட்ட சொல்லுதெல்லாம் உண்மைன்னு உள்ளதை எனக்கு எடுத்துக்காட்டுறதுக்காகவே இப்படி அவருக்கு ஒரு சம்பவம் நடந்ததை வந்து, அவர் யார் என்னோட ரத்த பந்தமா இல்லை, இந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம், அதாவது வேற நாட்டுல ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒரே இடத்துல, அதாவது தமிழ் பேசக்கூடிய அந்த ஒரு காரணத்துக்காக, அம்மாவோட செவ்வாடின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சக்தி அந்த மண்டலத்துல நாம வந்து தொண்டு செய்துட்டு இருக்கோம். ஆனா அங்க நடந்த விஷயத்த வந்து எல்லாமே உண்மை, நான் உன்னை கான்டாக்ட் பண்ணுவது, நான் உனக்கு எடுத்து கொடுக்கறதும் உண்மைன்னு உள்ள அந்த ஒரு இதை எனக்கு தெரியப்படுத்துறதுக்காக அம்மா வந்து அந்த சக்தி அண்ணாவோட கண்ணில் அடிபட்டதை எனக்கு எடுத்து சொன்னாங்க. இவரை போய் நான் பார்த்ததும் எனக்கு கையும் உடலை, காலும் உடல, கையெல்லாம் ஒரே கிடுந்தாயிட்டு. அப்போ நீதான் அம்மா பரம்பொருள், நீதான் எல்லாமே எனக்கு சொல்லி தந்துட்டே இருக்க, நீதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உணர்ந்தேன் சக்தி. அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு இன்னும் எதுவுமே தேவையில்லை. நான் செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே அம்மா பண்ணிக்கிடுவா, எனக்கு எல்லாமே அம்மா தான் அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். ஏன்னா இது எதுவுமே என்னோடது இல்லை அப்படிங்கிறத வந்து எனக்கு அம்மா எனக்கு சொல்லி தந்துட்டா. அந்த நிமிஷத்துல இருந்து அம்மா தான் எல்லாங்கிறத நான் உணர்ந்தேன். அம்மா மட்டும்தான் எல்லாம் உண்மையான உள்ளதை நான் உணர்ந்த சக்தி. அதுல இருந்துதான் நான் மொத்தத்திலே அந்த மழையை வச்சு கொஞ்சம் லைட்டா ஒரு ஸ்நேகம் மட்டும்தான் இருந்தது. அப்படி இருக்கவே தான் நம்ம அம்மா வந்து பிரபஞ்சத்துல கலக்கக்கூடிய அந்த டைம்ல நான் வந்து அப்போ நவராத்திரி சமயமாச்சே, அப்போ அதே மண்டபத்துல தான் நானும் வந்து தொண்டுக்கு போன டைம்ல ஒருத்தங்க நாங்க 2 பேருமா சேர்ந்து, இனி ஒரு சக்தியும் நானுமா சேர்ந்து நம்ம பங்கார் அம்மாவுக்கு சிறுதானிய காப்பு, அதாவது அந்த படத்துல சிறுதானிய காப்பு சார்த்தக்கூடிய ஒரு தொண்டு எனக்கு கிடைச்சது. அது ஒரு மகா பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு காலம் என்னோட சின்ன வயசுல இருந்த, என்னோட 12 வயசுல இருந்தே எனக்கு மருவத்தூர் அம்மாவா தெரியும், அந்த ஆதி சக்தியே எனக்கு தெரியும். ஆனா என்னோட மனசு வந்து ஏற்றுக்கிடல. வேற ஒரு குருவன், அதுவும் குருதான், அவரை நான் ஏத்துக்கிட்டேன். அந்த இடத்துல நம்ம பங்காரம்மாவை என்னால ஏத்துக்கிட முடியலைங்கிற அந்த ஒரு காரணத்துக்காகவே அந்த ஒரு தேடல், அந்த பங்காரு உண்மையா, அந்த ஆதிசக்தி உண்மையா அப்படின்னு அந்த ஒரு தேடலையே என்னோட 46 வருஷத்தை நான் வேஸ்டா தொலைச்சிட்டேன். அப்படி நான் வேஸ்டா தொலைச்சிட்டேன். ஆனா குருன்னு சொன்ன அந்த குரு, அவதான் ஆதி பரம்பொருள், அவதான் அம்மா, அவதான் அந்த உலகத்துக்கே அம்மா அப்படின்னு உள்ளதை வந்து நான் உணர்ந்து சந்தோஷமாயிட்டு நான் அம்மாவை என்னோட மனசார நான் ஏத்துக்கிட்ட போது, அவர் அந்த அம்மாவோட உறவாட எனக்கு அம்மாவோட அந்த ஸ்தூல உடம்ப எனக்கு பார்க்கறதுக்கு முடியல. ஏன்னா
நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் ஒரு சந்தோஷம். அம்மா இருக்கும்போதே, அம்மா நடமாடிட்டு இருக்கும்போதே அந்த அந்த போட்டோவில சிறுதானிய காப்பு வச்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சக்தி. திரும்ப அம்மா நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அம்மா அம்மாவும் நானும் ரொம்ப சந்தோஷமா அம்மா எனக்கு தேவையானதெல்லாம் அம்மா எனக்கு சொல்லி தந்துட்டே இருந்தா. வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆனா கூட பிள்ளைங்க, என்னோட சின்ன பிள்ளை அவ வந்து, நம்ம புதுசா வீடு வச்சோம் வெண்டலி கோட்ல, புதுசா ஒரு இடத்துல வந்து வீடு வைக்கிறோம். நானும் வந்து அங்க போயாச்சு, அங்க வெளிநாட்டுக்கு நானும் வந்தாச்சு. அப்படி இருக்கவே நான் ஆல்ரெடி நான் அம்மாட்ட நான் சொல்லிட்டு தானே வந்து, அம்மா நீ தான் பார்த்துக்கோ அப்படின்னு. ஏன்னா எல்லாமே வீடெல்லாம் காம்பவுண்டெல்லாம் நல்லா பெருசா இருக்கும் சக்தி. 2 சைடுமே காம்பவுண்டு, ரொம்ப தூரம் நடந்து வரணும். அப்படி இருக்கவே என்னோட சின்ன பிள்ளை அவளுக்கு ஸ்கூலுக்கு நடந்து போகணும், திரும்ப பஸ் ஏறணும், திரும்ப அங்கேயும் போய் நடக்கணும், ஸ்கூலுக்கு நடக்கணும். என் மனசுக்குள்ளுக்கு ஒரு சங்கடம். 2 பொம்பளை பிள்ளைகளையும் விட்டுட்டு நான் வந்துட்டேனே. இவ வந்து எப்படி, இவளுக்கு வேற அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆகும், இவளை வந்து நீ தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் அப்படியே விட்டுட்டு வந்தேன். ஆனா அது உண்மைன்னு சொல்லிட்டு நான் அவ கூடால தான், நீ என்கிட்ட சொன்னதை நான் செய்துட்டு இருக்கேங்கிறதுக்காகவே அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, என் சின்ன பொண்ணு கூடாலேயே அம்மாவோட அம்மா வந்து அவ கூடாலேயே வழி நடக்கா. இவ நடக்கும்போது இவ கூடாலே ஒரு ஆளு கூடால நடக்கிற மாதிரியே இருந்துச்சான். இவ ஓடி பார்ப்பாளாம். இவ ஓடும்போது அந்த காலும் அந்த அந்த சவுண்டும் இவ கூடால ஓடுறது மாதிரியே இருந்துச்சான் சக்தி. பஸ்ல போவா, இறங்குவா, அங்க இந்த ரோடு கிராஸ் பண்ணுவா, அப்ப எல்லாம் இவங்க கூடாலேயே ஒரு ஆள் போற மாதிரியே இருந்துச்சான். என்னோட அம்மா இவ வந்து கொஞ்ச நாள் இவ கவனிச்சுட்டு என்னோட வீட்டுல வந்து அம்மாட்ட சொல்லி, ஏன்னா இவ பிள்ளைங்க கூடாது அம்மாவும் என்னோட ஹஸ்பண்டும் தான் இருக்காங்க. அம்மாட்ட வந்து சொல்லியிருக்கா, அம்மா ஆச்சி இப்படி யாரும் என்னோட கூடால நடக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடுத்த லீவுக்கு நான் அப்போ வந்து இவங்க ரொம்ப என்கிட்ட சொல்ல மாட்டாங்க எதுவும், ஏன்னா நானும் பயப்படுவேங்கிறதுக்காக எதுவும் என்கிட்ட சொன்னதில்லை. நான் வீட்டுக்கு வரும்போது பிள்ளை என்னோட அம்மா என்கிட்ட சொன்னாங்க, இது பெண்ணை கொண்டு எங்கேயாவது பாரு, அதுக்கு என்னதோ பிடிச்சிருக்கு, யாரோ அது கூடாலேயே யாரோ நடக்கிறது மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு. நமக்கு தான் நான் தான் யாரு எங்கேயும் நான் போறது கிடையாது, வேற எந்த கோவிலுக்கும் போறது கிடையாது. அதாவது ஏதாவது கோவிலுக்கு போனாலும் அங்கேயும் ஓம் சக்தி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவை தான் நான் கும்பிடுவேன். நம்ம அம்மா முன்னாலே உள்ள கதை, அம்மாவை தான் நான் கும்பிடுவேன். அப்போ நான் பிள்ளைகிட்ட நான் சொல்லுவேன், மக்களை கேட்பேன் நான் அவள்கிட்ட, மக்களை நான் உன் கூடால வரும்போது தானே இப்படி அனக்ஷனம் கொண்டு வர்றது மாதிரி உனக்கு தோணிச்சா அப்படின்னு. ஆமாம்மா அப்படிதான் எனக்கு இருந்தது அப்படின்னா, அம்மா வந்து ஜலைய பின்னி ஃப்ரெண்டில் போட்டுட்டு உன்னை இப்படி அணைச்சி பிடிச்சிட்டு உன கூடால வார மக்களை, நான் அம்மாட்ட அப்படிதான் நான் சொல்லியிருந்தேன், நீ நான் பிள்ளைங்களை பார்த்துக்கோ, சின்னவ வந்து ரொம்ப பயப்படுவா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், அதனாலதான் அம்மா உன கூடாலே, அம்மா தான் இருக்கா மக்களை, நீ பயப்படவே செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படியே அம்மா நான் அங்க இருந்தாலும், நான் லீவுக்கு வந்த டைம்ல நான் அவள்கிட்ட நான் சொன்னது, நான் எங்க இருந்தாலும் நான் ஒப்படைச்சிட்டு வந்தேன், அந்த மண்டத்துல நான் ஒப்படைச்சிட்டு வந்தேன், அம்மா நீ பாத்துக்கோ. வீட்லயும் வந்து நம்ம கல்லூரி அம்மாவோட போட்டோ இருக்கு. அந்த இது நம்ம பேபி பூஜை நடத்தி தான், வேற எந்த ஒரு கணபதி ஹோமமா எதுவுமே நான் நடத்தலை. வீடு பாதுகாச்சுக்கு மண்டத்துல இருந்து வந்து கூப்பிட்டு தான் அவங்கள வச்சுதான் நான் ஒரு வேள்வி பூஜை நடத்தினேன். அப்போ என்கிட்ட கேட்டாங்க, நான் வந்து பங்காரம்மா போட்டோவை நான் கொண்டு வரவா உங்கள் வீட்டுக்கு? இது முன்னால் நடந்த சம்பவம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால். ஆமாம், பங்காரம்மா போட்டோவை நான் கொண்டு வரேன் அப்படின்னு உடனே நான் சொன்னேன், சரி கொண்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து பங்காரம்மா அப்போ எனக்கு விருப்பம் இல்லை இல்லையா, போட்டோவை ஜஸ்ட் இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வச்சிருந்தேன். ஆனால் இப்போ என் கூடாலே அம்மா வந்து என் கூடாலே இருக்கா. மக்கள் குடும்பத்தோட கஷ்டங்கள் வரும், அது வந்து நம்மளை மேம்படுத்துறதுக்காக தான் கஷ்டங்கள் வருது அப்படின்னு உள்ளதை என்னால் புரிஞ்சுக்கிட முடிஞ்சு. திரும்ப அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அம்மா வந்து என் கூடாலே இருக்கிறத வந்து என்னால் உணர முடியும், என்னோட குடும்பத்துக்கூடால இருக்கிறதையும் என்னால் உணர முடியுது சக்தி. திரும்ப என்ன சொல்லணும், அந்த அம்மா இருக்கிறேன் கலங்காதேன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப், அதில் வந்து அம்மா டெய்லி என்கிட்ட பேசிகிட்டே இருக்கு.
டெய்லின்னா டெய்லி என்கிட்ட பேசிட்டு இருக்கா. இப்போ நான் லீவுக்கு வந்த டைம்லையும் நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால மருவத்தூர்ல நான் ஒரு இங்க இருந்து கருவறை பணிக்கு போனவங்க கிட்ட ஒரு எல்லோ கலர் பட்டு நான் வந்து எடுத்து கொடுத்து விட்டேன். அது இப்ப நடந்த சம்பவம். எடுத்து கொடுத்து விட்டேன். அன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஏதோ காரணத்தினால நம்ம கருவறை அம்மாவுக்கு அந்த பட்டை போட முடியல. அப்படி இருந்தப்போ நான் அன்னைக்கு இந்த ஒரு டெய்லி வந்து நம்ம அம்மாவோட இது வருமே, அருளாக்கு வருமே, அந்த இதில் நான் பார்க்க அம்மாவுக்கு என்ன பட்டு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கேன். ஆனால் அந்த பட்டு கட்டிட்டு இல்லை. ஏன்னா ஏதோ ரீசன்ல அந்த பட்டு கட்டலை அவங்க. அப்போ என்னோட மனசுல நான் அன்னையில இருந்து அவங்க கட்டலை. ஆனா நான் வந்து என்னோட மனசுல டெய்லி அம்மாவுக்கு மானசீக பூஜை பண்ணும்போது அந்த பட்டை போட்டுதான் நான் அம்மாவுக்கு நான் பூஜை பண்ணிட்டே இருந்தேன். மானசீகமா நான் குரு அம்மாவுக்கு சும்மா ஒரு ஷால் மாதிரி அப்படி ஜஸ்ட் அப்படி ஒரு ஷால் மாதிரி அப்படி நான் மனசுக்குள்ளுக்கு, அதாவது அந்த 2023க்கு பிறகு அந்த பக்தி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சே அந்த டைம்ல அப்படி நான் போட்டு மானசீக பூஜை நான் பண்ணிட்டே இருந்தேன் சக்தி. இப்போ ரீசெண்டா எனக்கு மனசுக்குள்ளுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, நம்ம அம்மா அருளின, அதாவது அம்மா பிரதிஷ்டை பண்ணுங்க ஒவ்வொரு சக்தி பீடமும் போய் பார்க்கணுங்கிறது எனக்கு பெரிய ஒரு ஆசை. அப்போ அந்த ஆசைக்காக நான் வந்து கோயம்புத்தூர்ல காந்தி சக்தி அவங்கள கான்டாக்ட் பண்ணி, நாங்கள் பார்த்ததே கிடையாது, அம்மா சொல்லக்கூடிய அந்த ஒரு செவ்வாடையும் உள்ள அந்த ஒரு உறவுக்காக அவங்களும் நீங்க வாங்க சக்தி, நம்ம போய் நீங்க வாங்க, நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய சக்தி பீடங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூப்பிட்டாங்க. நானும் போறேன். அங்க போய் பார்த்தா இந்த சுந்தராபுரம் சுந்தரின்னு சொல்லிட்டு ஒரு சுந்தரி இருக்கா, ஒரு சுந்தரி. அங்க நாங்க போறோம். போகும்போது சக்திமா டாக்ஸில நாங்க போறோம். இன்னைக்கு அம்மாவுக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் அப்படி பார்த்தேன். மொபைல நான் பார்க்கும்போது அம்மாவுக்கு நான் 3 வருஷத்துக்கு முன்னால எடுத்து கொடுத்த அந்த பட்டை வந்து அம்மா உடுத்திட்டு இருக்காங்க. எனக்கு பார்த்தப்பையும் எனக்கு ஆச்சரியம்னா தாங்கவே முடியல சக்தி. அந்த அதோடயே நாங்க போறோம். அங்க போகும்போது அம்மாவை நான் பார்த்தேன், கருவறையில நான் பார்த்தேன். எப்போ எனக்கு என்ன சந்தோஷம். அம்மா, நான் அன்னைக்கு நான் உனக்கு எடுத்து கொடுத்த அந்த பட்டை வந்து நீ இன்னைக்கு என்னோட பிள்ளை வருவான்னு சொல்லி நீ சாத்திட்டு நீ உடுத்துட்டு நீ இருக்கியே, அப்போ எனக்கு சந்தோஷம். அப்படி நான் போறேன். நான் போனதும் உள்ளுக்கு கருவறைக்குள்ளுக்கு என்ன போக அனுமதிச்சாங்க. நான் போய் கும்பிட்டான். நான் போனதும் அம்மாவை தொடக்கூடாதுன்னு கூட நான் மறந்துட்டேன். அந்த கன்னத்தை அப்படியே நான் வருடினேன். அப்போ பின்னால இருந்துட்டு அந்த பெரிய சக்தி ஒருத்தங்க சொன்னாங்க, அலங்காரம் பண்ணி வச்சாச்சு இல்லையா, இனி நீங்க இந்த தொடக்கூடாது, கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நான் போய் நின்றுட்டு அம்மா என் செல்லமே, என் தங்கமே, அம்மா 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 என் செல்லமே அப்படிதான் நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன் சக்தி. எனக்கு ஆச்சரியம்னா எனக்கு அது தாங்கவே முடியல. அப்படி பயங்கரமான ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷம். அது என்ன சொல்றது, அந்த ஒரு நிமிஷத்தை வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு நொடியிலையும் அம்மா என் கூடால இருந்துட்டே இருக்கா. அந்த ஒரு சந்தோஷத்துல என்னோட வாழ்க்கை போயிட்டே இருக்கு. இனியும் நான் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த பங்காரம்மா பாதம் நான் எனக்கு கதி. ஒரே ஒரு ஆசை என்னதுன்னா, இந்த உடல்னு சொல்லி ஒன்று இல்லாத போதும் அந்த உயிர், அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து அம்மாவோட 1000 இதழ் தாமரைக்கு அடியில ஒரு சின்னதா அந்த ஒரு இருக்கக்கூடிய அந்த ஒரு இதழுக்கு அடியில அம்மா என்ன வச்சிருக்கணும். அந்த ஒரே ஒரு வேண்டுதல் தான் சக்திமா. எனக்காக நான் எதுவுமே கேட்கறது கிடையாது. என்னோட கடமைய நிறைவேற்றதுக்காக தான் நான் இங்கே இருந்து அங்க போயிருந்தாலும் அம்மா வந்து என்னை கைவிடாம என் கூடாலேயே இருந்து என்னை எப்பவுமே என்னை பாதுகாத்துட்டு இருக்கா. அம்மா இல்லை அப்படின்னு நாம நினைச்சிருந்தாலும், அம்மா இல்லாம இப்ப இருந்தாலும், அம்மா நம்ம கண்ணுல பாக்குறதுக்கு தான் அம்மா இல்லை. ஆனா மருவத்தூர்ல அம்மா
ஆஹ் இருக்கா. இப்பவும் அம்மா இருந்துட்டே இருக்கா. நம்ம அம்மா இருந்துட்டே இருக்கா. நம்ம பிள்ளைங்க வருவாங்க, எல்லா மக்களும் வருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்புலேயே அம்மா இருந்துட்டே இருக்கா. இன்னும் உயிரோட உயிரோட இருந்துட்டே இருக்கா. இன்னும் உயிரோடையே அம்மா இருந்துட்டு இருக்கா. தியானத்திலையும் ஒவ்வொருத்தங்களும் பண்ணக்கூடிய அந்த தியானத்திலையும் அம்மா நமக்குள்ளுக்கு இருந்து அம்மா ஒவ்வொரு விஷயத்தையும் அம்மா நமக்கு எடுத்து தந்துட்டே தான் இருக்கா. அம்மா எங்கேயும் போகல, மருவத்தூர்லையும் இருக்கா. நமக்குள்ளுக்கும் அம்மா இருந்து அம்மா ஒவ்வொரு விஷயத்தையும் அம்மா நமக்கு எடுத்து சொல்லுவா. நம்ம நல்லதும் கெட்டதும் நம்ம ஆத்ம முன்னேற்றத்துக்கான வழிகளையும் அம்மா எடுத்து தந்துட்டே இருக்கா. அந்த ஆதி பரம்பொருள், அந்த ஆதி பரம்பொருள் பங்காரு அம்மா திருவடிகளே சரணம். அம்மாதான் எல்லாம், அம்மாதான் ஆதிசக்தி, நம்ம பங்காரம்மா தான் ஆதி பரம்பொருள் அப்படிங்கிறத நான் இன்னும் எங்க எங்க சொல்லணுமோ அங்கங்க எல்லாம் நான் சொல்லுவேன். எனக்கு உயிர் இருக்கிறது வரையும் அம்மாதான் சித்தர்களுக்கெல்லாம் சித்தானவள், யோகிகளுக்கெல்லாம் யோகியானவள், முனிவர்களுக்கெல்லாம் முனிவரானவள், ஆதி பரம்பொருள் அவதான் அந்த பங்காரம்மா அப்படிங்கிறத நான் சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சக்தி. ஓம் சக்தி, பராசக்தி.